الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة أن الله شديد العقاب. واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيب لعلكم تشكرون. وقال الله تبارك وتعالى وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم فاصبروا إن الله مع الصابرين. صدق الله العظيم. عن عمرو بن العاص رضي الله تعالى عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول تقوم الساعة والروم أكثر الناس. وقال عليه الصلاة والسلام أيضا لا تدخلوا الجنة حتى تؤمنوا ولا تؤمنوا حتى تحابوا ألا أدلكم على شيء إذا فعلتموه تحاببتم أفشوا السلام بينكم أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கு உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட எல்லா வகையான விளக்கல்களிலிருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்திருக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இஸ்லாமிய உலகத்தை நாம் மேலோட்டமாக கவனிப்போம் என்றிருந்தால் இஸ்லாம் எந்த அரபு உலகிலே இறக்கப்பட்டதோ அந்த அரபிகள் வாழக்கூடிய பூமிகள் இரத்தத்தால் நனைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேதான் நாங்கள் இந்த நாட்டிலே இந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் முஸ்லிம்களுடைய இரத்தம் முஸ்லிம் அல்லாதவருடைய கையினால் ஓட்டப்பட்டால் அது ஒரு பெருமையாக இருக்கலாம். ஆனால் கலிமா சொன்ன முஸ்லிமுடைய கையினாலே பிற முஸ்லிமுடைய இரத்தம் ஓட்டப்படுகின்ற காலம். எகிப்தை எடுத்துக்கொண்டால் அங்கே ஆட்சியை மையமாக வைத்து பல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களுடைய உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. மறுபக்கம் சிரியாவை எடுத்துக்கொண்டால் அங்கே கொள்கை பிரிவினைவாதத்தினால் அவர்களுடைய அந்த கொள்கை பிரிவினைவாதம் அது ஒரு ஆட்சி மோதலாக உருவெடுத்து அதுவும் பல சிறு குழந்தைகளுடைய உயிர்களை கூட படையெடுக்கும் அளவுக்கு ரொம்ப கோரமான பயங்கரமான ஒரு யுத்தமாக இங்கே விடுத்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த 2 நாட்கள் மட்டுமல்ல,
உலகத்தில் எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கிறதோ, எங்கெல்லாம் மக்கள் அகதிகளாக்கப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் உயிர் பலி அதிகமாக எடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் மக்கள் விதவைகளாகவும் குழந்தைகள் அனாதைகளாகவும் மாறுகின்றார்களோ, அதிலே பெரும்பான்மையான தகமையை நாம் எடுத்து பார்த்தால் அதிலே பெரும்பான்மையான நாடுகள் முஸ்லிம் நாடுகள் தான். ஒரு பக்கம் மியான்மரை எடுக்கலாம், முஸ்லிம்களுக்கு தான் அங்கு சேரும். இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு தான் பாதகம். ஆப்கானிஸ்தானில் முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை. ரஷ்யாவிலும் முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை. ஈராக்கிலும் முஸ்லிம்களுக்கு தான் பிரச்சனை. இப்படி ஒவ்வொரு நாடாக எடுத்துக்கொண்டு போனால் கிழக்கு முதல் மேற்கு வரை, வடக்கு முதல் தெற்கு வரை முழு உலகிலும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார்? உண்மையில் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் யார் என்றால் யாரும் அல்ல, பேசுகின்ற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் தான். நாங்கள் விடுகின்ற பிள்ளைகள், நாங்கள் விடுகின்ற தவறுகள் தான் அந்நிய சக்திகளுக்கு முஸ்லிம்களுக்குள்ளே நுழைந்து அவர்களுக்கு தேவையான காரியங்களை சாதிப்பதற்கு இடமளிக்கின்றன. மேற்குலகம் முஸ்லிம்களை அழித்து அவர்களுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு அவர்கள் ரொம்ப தாகத்துடன் தேட்டத்துடன் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழி சமைப்பதாக அமைவதே முஸ்லிம்கள் தங்களுக்கு இடையிலே முரண்பட்டுக் கொள்வதுதான். அமெரிக்கா இன்று சிரியா மீது கண் வைத்திருக்கிறது, ரஷ்யா சவுதியின் மீது கண் வைத்திருக்கிறது. அந்த இரண்டு பெரும் வல்லரசுகள் என்று கூறக்கூடியவர்கள் ஏதோ ஒரு வகையில் முஸ்லிம்களுடைய இரத்தத்தை ஓட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசை. சில அறிஞர்கள் இது கியாமத்தில் நெருங்கும் போது வரக்கூடிய அந்த பயங்கர பித்னாவினுடைய ஆரம்பமும் கூட யோசிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது, கடைசி காலம் வரும். அந்த காலத்திலே முஸ்லிம்களுக்கும் பனுல் அஸ்வருக்கும் இடையே ஒரு யுத்தம் போகும். அது மிகப்பெரிய யுத்தம். பனுல் அஸ்வர் என்பவர்கள் யார்? அவர்கள் நீல நிறமான கண்ணுடையவர்கள், சிறிய கண்ணுள்ளவர்கள், வெள்ளையர்களை குறித்தார்கள். ரொம்பவும் தந்திரம் நிறைந்தவர்கள், யுத்த களத்திலே ரொம்பவும் அவர்களுக்கு அனுபவங்கள் அதிகமாக இருக்கும். இந்த பனுல் அஸ்வரிலே உள்ளவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்காக அரபு உலகத்தில் நுழைவார்கள். அந்த வெள்ளையர்களுடைய நசாராக்களுடைய தொகை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 80 குழுக்கள் வருவார்கள், 80 கொடிகளுக்கு கீழே வருவார்கள். 80 கொடிகளுக்கு கீழே வருவார்கள். ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 படை வீரர்கள் இருப்பார்கள். சுமார் 1 மில்லியன் படை வீரர்கள் அந்த யுத்தத்திலே கலந்து கொள்வார்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடூரமாக அந்த யுத்தம் இருக்கும். அந்த யுத்தத்தினுடைய ஆரம்பமே ரவுதா என்ற நகரிலிருந்து ஆரம்பிக்கப்படும். முஹத்திஸீன்கள் குறிப்பிடுகின்றார்கள், ரவுதா என்பது டமஸ்கஸுடைய ஒரு பேராகும். திமிஷ்கிலிருந்து அந்த யுத்தம் ஆரம்பமாகும். மல்ஹமா கபீரா அதீமா, மிகப்பெரிய யுத்தம், மிகப்பெரிய யுத்தம். உலக யுத்தம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கூட அது பிரயாணிக்கலாம். அவ்வளவு பெரிய ஒரு யுத்தம் உண்டாகும். ஆனால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அதனுடைய முடிவிலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள். அந்த வெற்றியினுடைய முடிவு அதனுடன் நின்று விடாது. முஸ்லிம்கள் அந்த வெற்றியுடன் ஆரம்பித்து தொடராக படையெடுத்து சென்று குஸ்துன்தீனியா என்று சொல்லக்கூடிய நகரத்தை கைப்பற்றுவார்கள். அது கிறிஸ்துவ உலகையே கைப்பற்றியதற்கு சமமாக அமையும். ரோமர்களுடைய கோட்டையை கைப்பற்றியதற்கு சமமாக அமையும். அந்த வெற்றியுடன் நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள். அதற்கு பிறகு முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய 3வது மிகப்பெரிய யுத்தம் தான் தஜ்ஜாலுடன் நடக்கக்கூடிய யுத்தம். அந்த யுத்தத்திலும் தஜ்ஜால் கொல்லப்படுவான். இந்த இறுதி 3 யுத்தங்களிலும் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர்
அல்லாமா ஸைத் இப்னு முனைய்யர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவர்கள் 9வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆலிம். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதுவரைக்கும் இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்ட யுத்தம் நடந்ததாக இல்லை. இஸ்லாமிய வரலாற்றிலே ரோமர்களுடன், அதாவது கிறிஸ்துவர்களுடன் ஏகப்பட்ட யுத்தங்கள் நடந்திருக்கிறது. ஹிஜ்ரி 7வது ஆண்டு ஜோர்டானிலே இருக்கக்கூடிய மூசாவில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தத்தில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத் ரோமர்களுடன் யுத்தம் பல செய்திருக்கிறது. ஆனால் இங்கே கொல்லப்பட்ட 80 கொடிகளின் கீழ் 1 மில்லியன் படை வீரர்கள் வந்து முஸ்லிம்களுடன் நடக்கும் அந்த யுத்தம் இவ்வளவு பெரிய ஒரு படை இஸ்லாமிய சரித்திரத்தில் இதுவரை வந்ததில்லை. ஆனால் கியாமத்தில் நெருங்கும் போது நிச்சயமாக அந்த யுத்தம் நடைபெறும் என்பதை அல்லாமா ஸைத் இப்னு முனைய்யர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியெல்லாம் உலகம் தன் முடிவை நோக்கி மிக வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை விளங்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்தில் சொல்கிறார்கள், உழுது சித்தம் பைன எதை கியாமத்துக்கு முன்னால், உலக அழிவுக்கு முன்னால் 6 விஷயங்களை நீங்கள் கணக்கிட்டுவீர்கள். அந்த 6 விஷயங்கள் நடந்தாகும். அதிலே கொண்டுதான் திமிஷ்டிலிருந்து ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த கிறிஸ்துவர்களுடனான யுத்தம், வெள்ளையர்களுடனான யுத்தம், அந்த யுத்தமும் உலக முடிவுடைய ஒரு அறிவித்தலாக அமையும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம் சமூகம் இப்படியெல்லாம் சர்வதேச ரீதியிலே மிகவும் கவலைக்கிடமான நிலைமையிலே இருக்கும் போது இவைகளுக்கு உம்மத் என்ற ரீதியில், சமூகம் என்ற ரீதியில் பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் நாங்களும் நீங்களும் தான். இந்த நிலைமை ஏற்படுவதற்கு என்ன காரணம்? முஸ்லிம்களிடத்திலே பணம் இல்லாததல்ல, முஸ்லிம்களிடத்திலே படை பணம் இல்லாததால் அல்ல, முஸ்லிம்களிலே படித்தவர்கள் இல்லாமையால் அல்ல, முஸ்லிம்களுக்கு பெரும் பணம் இல்லாததல்ல, முஸ்லிம் நாடுகள் இல்லாமையால் அல்ல. இந்த நிலைமைகள் உருவாக்குவதற்கு 2 காரணங்கள் தான் என்பதை குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. முதலாவது காரணம், இருக்கின்ற முஸ்லிம்கள் தீனிலே அரைகுறையாக இருக்கிறார்கள். பூர்த்தியான தீனை பின்பற்ற யாரும் தயாராக இல்லை. பூர்த்தியான தீன் என்பதை, பூர்த்தியான மார்க்கம் என்பதை ஒரு முஸ்லிமுடைய இரவு பகல் அனைத்தும் அல்லாஹும் ரசூலும் எதை விரும்புகின்றார்களோ அந்த முறையின் பிரகாரம் அமைவதற்கு பூர்த்தியான தீன் என்று பேர். ஆனால் இங்கே இருக்கின்ற எங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது என்று பாருங்கள். தொழுகின்ற முஸ்லிமுக்கு வியாபாரத்திலே அவருடைய வியாபாரம் சுத்தமாக இல்லை. தொழுகின்றார், வட்டியிலும் அவர் ஈடுபடுகின்றார். வியாபாரத்தை சீராக வைத்திருப்பவர் அவருடைய வீட்டு சூழலை மிக மோசமாக வைத்திருக்கிறார். வீட்டு சூழலில் நல்லவராக இருப்பவர் அண்டை வீட்டுடன் புலங்குவதில் மிக மோசமாக செயல்படுகிறார். அண்டை வீட்டுடன் நல்ல முறையில் நடப்பவர் பிற மத மக்களுக்கு முன்னால் மிக மோசமாக நடந்து கொள்கின்றார். இப்படியாக ஒன்றிலே நல்லாக இருப்பவர் அடுத்ததிலே மோசமாக இருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே இந்த உம்மத்தை கூப்பிடுகின்றான், அழைக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலூ ஃபிஸ்ஸீனி காஃபா. ஈமானுள்ள மக்களே, அரைகுறை முஸ்லிம்களாக இருக்க வேண்டாம், கால் முஸ்லிம் அரை முஸ்லிம் வேண்டாம். இஸ்லாத்துக்குள் பூர்த்தியாக நுழைங்கள். இபாதத்தில் எப்படி முஸ்லிமோ வியாபாரத்திலும் முஸ்லிமாகுங்கள். வியாபாரத்தில் எப்படி முஸ்லிமோ திருமண வாழ்விலும் முஸ்லிமாகுங்கள். திருமண வாழ்வில் எப்படி முஸ்லிமோ சமூக வாழ்விலும் முஸ்லிமாகுங்கள். இஸ்லாத்திலே பூர்த்தியாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் இந்த முஸ்லிம்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். காபிர்களை அல்ல, யா அய்யுஹல் குஃபார் என்று கூப்பிடல, யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று கூப்பிடல, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் உள்ளவர்களே, கலிமா சொன்னவர்களே, கலிமாவை நம்பியவர்களே, இஸ்லாத்தை பூர்த்தியாக நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் கூப்பிடுகிறார். இது மிகப்பெரிய தவறு. மார்க்கத்தை பாதியை பின்பற்றுகின்றோம், பாதியை விடுகின்றோம். அந்த தலையங்கத்தில் பேசுகின்ற நானும் ஒருவனாக இருப்பேன். இதை எப்பொழுது சீராக்குவது? எதிலிருந்து சீர்திருத்தத்தை ஆரம்பிப்பது? யார் இந்த சீர்திருத்தத்திற்காக முன்னின்று உழைப்பது? எங்களுக்கு முன்னால் இருந்த ஒரு சமுதாயம் தான் பனு இஸ்ராயீல்.
இந்த பனூ இஸ்ராயல்களும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் இப்படி இருந்தார்கள். அவர்கள் மார்க்கத்தில் ஒரு பகுதியை நம்பினார்கள், இன்னொரு பகுதியை விட்டார்கள். நாங்கள் சொல்லுவோம், ஆனால் வியாபாரத்தில் தேவை என்றால் வட்டியும் வாங்குவோம். நாங்கள் நோன்பு பிடிப்போம், ஆனால் ஜக்காத்து சரியாக கொடுக்க மாட்டோம். ஒன்றிலே ஈமான் இருக்கிறது, மற்றதே ஈமான் இல்லை. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் இவர்களை விழுந்து என்ன கூறினார் தெரியும்? என்ன, நீங்கள் வேதத்தில் ஒரு பகுதியை நம்பி அடுத்த பகுதியை நிராகரிக்கிறீர்களா? நாங்கள் போட்ட கட்டளைகளில், நாங்கள் சொல்லுகின்ற கட்டளைகளில் ஒரு பகுதியில் மட்டுமா உங்களுக்கு நம்பிக்கை, மற்ற பகுதியில் நம்பிக்கை இல்லையா? ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த பனூ இஸ்ராயல்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான், மார்க்கத்தை பூர்த்தியாக பின்பற்ற தயார் இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நாளும் எழுச்சி பெறவே முடியாது. அவர்களில் எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருக்கட்டும், படித்த பண்டிதர்கள் இருக்கட்டும், மன்னாதி மன்னர்கள் இருக்கட்டும், வீரர்கள் இருக்கட்டும், பேச்சாளர்கள் இருக்கட்டும், யார் இருக்கட்டும், அரசியல்வாதிகள் இருக்கட்டும், அந்த சமூகம் கேவலம் அடைவதை தவிர உலகில் வேறொன்றும் நடக்காது. உங்களில் யார் அப்படி நடந்து கொள்கிறீர்களோ அவர்களுக்குரிய கூலி உலகில் கேவலப்பட்டு போவதை தவிர ஒன்றுமே இல்லை. அந்த நிலைமைகளை பார்த்தும் நீங்கள் திருந்தவில்லையா? நாளை கியாமத்தில் ரொம்ப கடுமையான அதாபு கொடுக்கப்படும். வயோமல் கியாமத்தி யுரத்தூன இலா அஷத்தில் அதாப். நாளை கியாமத்துடைய நாளையில் கடுமையான தண்டனை எதுவோ அந்த தண்டனை இருக்கும் இடத்துக்கு இந்த பாவிகள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய குர்ஆனிலே கூறுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, செய்திகளை நாளாந்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், வானொலியில் கேட்கின்றோம், இணையதளங்களை பார்க்கிறோம், பத்திரிகைகளில் படிக்கின்றோம். கண்டு சந்தியாக இருந்து முஸ்லிம்களுக்கு இந்த அவலமே என்று கவலைப்படுகின்றோம். ஆனால் இந்த நிலைமை உருவாகுவதற்கு, இந்த கேவலம் உருவாகுவதற்கு யாரு காரணமோ, இந்த கேவலம் உருவாகுவதற்கு யாரு காரணமோ அப்படியான நாங்கள் அந்த காரணியை கண்டுபிடித்து அதை சீராக்குவதற்கு தயாரா? இன்று எங்களுடைய முஸ்லிம் சமூகம் எப்படியாக மாறி இருக்கிறது என்றால், அவரவருடைய வேலையை அவரவர் பார்த்துக் கொண்டு இருந்தால் போதும் என்ற நிலைமைக்கு மாறிவிட்டார். குறிப்பாக சுருக்கமாக சொல்ல போனால் சுயநலம் முஸ்லிம்களில் பரவிவிட்டது. மற்றவர் தொழிலால் என்ன, அவன் தொழாமல் இருந்தால் என்ன, மற்றவன் நோக்கு பிடித்தால் என்ன, பிடிக்காமல் இருந்தால் என்ன, அவன் பருதா அணிந்தால் என்ன, அணியாமல் இருந்தால் என்ன, அவன் இஸ்லாத்தை பின்பற்றினால் என்ன, பின்பற்றாமல் இருந்தால் என்ன, நான் ஒரு பிராணி வாங்கி, நான் ஒரு தோட்டம் வாங்கி, அதிலே ஒரு வீடு கட்டி அந்த வீட்டிலே எனது பிள்ளைகளை திருமணம் முடித்துக் கொடுத்தால் அதுவே போதும், அந்த தொழிலே எனது தெய்வம் என்றுதான் எல்லா வீடுகளிலும் உள்ளவர்கள் வாழ ஆரம்பிக்கிறார்கள். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே இருக்கின்றவர், அவருடைய உம்மத் என்று பாரதத்தை கொள்ளுவர்களிடத்தில் வரக்கூடாத பண்புகளை இந்த முஸ்லிம் சமூகம் தன்னிலே வைத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் யார்? இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட மிக சிறந்த சமூகம். இவர்களுக்கும் முன்னால் வந்த நபிமார்களுடைய சமுதாயங்களுக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் என்ன? முன்னால் உள்ள சமுதாயத்தினர் பொது நலம் கொண்டவர்களாக இருக்கவில்லை. இந்த சமூகம் தான் பொது நலம் கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறது. எனவேதான் மக்களுக்காக வெளியாக்கப்பட்டவர்களே, நீங்கள் மிக சிறந்தவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஏன் இந்த உம்மத்தை சிறப்பாக வேண்டும்? நீங்கள் நலவை செய்து திருப்தியாக இருப்பவர்கள் அல்ல. நாங்கள் சொல்லுவோம் போதும், நோன்பு பிடித்தோம் போதும், எங்களுடைய வீட்டில் உள்ள பெண்கள் பரிதாபுடன் இருக்கிறார்கள் போதும், எங்களுடைய தொழில் சரியாக இருக்கிறது போதும், அப்படி இருப்பவர்கள் அல்ல. நலவை மற்றவர்களுக்கு ஏவுபவர்கள், நலவை மற்றவருக்கு ஏவுபவன் சுயநலமையாக இருக்க முடியாது. பொது நலம் கொண்டவர்தான் தனக்கு கிடைக்கும் நலை மற்றவருக்கு சொல்வார். நான் வட்டியில் தலையிடவில்லை, நான் பாவம் செய்யவில்லை, நான் பொய் பேசவில்லை, நான் ஏமாற்ற
ஒருவருக்கு நான் முகம்மது நபியின் உம்மத் என்று சொல்ல முடியும். பொதுநலம் உள்ளவர் நலவை மற்றவருக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார், தீமைகளில் இருந்து மற்றவரை பாதுகாத்துக் கொண்டே இருப்பார். இந்த உம்மத்துடைய ஒரு தனியான சிறப்பம்சம் தான் அந்த அம்சம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆக ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு சமூகத்திலும் உள்ள தலைவர்கள் மிக அவசரமாக இறங்கி சிந்திக்க வேண்டிய ஒரு மாபெரிய பொறுப்பு தான் இது. இல்லை என்றால் இன்று எகிப்தில் இருக்கும் அந்த இரத்த கலரி, இன்று அந்த சிரியாவில் இருக்கும் இரத்த கலரி, இன்று அந்த ஈராக்கிலே வெடிக்கும் அந்த குண்டுகள் நாளை மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டிலே உள்ள முஸ்லிம்களையே குறிவைத்தும் எரியப்படலாம். பொதுநலத்துக்கு நாம் தயாராகவில்லையானால் ரொம்ப ஆபத்தான ஒரு காலத்தை இந்த முஸ்லிம் சமூகம் சந்திக்க வேண்டி வரும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை பாதையை பின்பற்றுவது என்று சொல்லும் போதே அதை விடவும் மிக மோசமான நிலையிலே உள்ளவர்களும் எங்களிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். பல உலமாக்கள் இதை உணர்த்தியும் இருக்கிறார்கள், தெரியாமல் அல்ல. அதிலே உள்ள மிகப்பெரிய ஒரு பாவம் தான் தொழுகையை விடுவது. சிலருக்கு அது ஒரு பாவமாகவே தெரியல. கொலை செய்வது பாவமாக தெரியுது, விபச்சாரம் பாவமாக தெரியுது, களவெடுக்கிறது பாவமாக தெரியுது, ஏமாற்றம் செய்வது பாவமாக தெரியுது. தொழுகையை விடுவது ஒரு பாவமே இல்லை, அது ஒரு பாவமாகவே தெரியுது. கொலைகாரன சமூகம் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கும், குடிகாரனை சமூகம் ஊரிலிருந்து ஒதுக்கி வைக்கும். தேவை என்றால் ஒதுக்கி வைக்க வேண்டியதுதான். ஆனால் அவனை விட கெட்டவன் தான் தொழுகையை விட்டவன், அவனோட கெட்டவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொழுகையை விட்டவர்களுக்குரிய எச்சரிக்கைகள் ஏராளமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தொழுகையை தொழாமல் இருக்கிறார்களோ, மஸ்ஜிதுகளுக்கு வந்து அந்த தொழுகையை நிறைவேற்றாமல் பொதுமூக்காக இருக்கிறார்களோ, அவர்கள் இந்த ஒரு செய்தியை மாத்திரம் இந்த குத்பாவிலிருந்து எடுத்துக் கொண்டு போனாலும் போதுமானது. தொழுகையை விடுபவர்கள் மனதிலே ஆழமாக பதிய வையுங்கள். கியாமத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் யார் என்று தெரியாமல் போகும். இது எனது உம்மத்தில் உள்ளவனா? ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்கள் யார் என்று தெரியாமல் போகும். சஹீஹான ஹதீஸிலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மஹ்ஷருடைய மைதானத்தில் பல நபிமார்களுடைய உம்மத்துகள் ஒன்றோடொன்று கலந்து வரும்போது உங்களுடைய உம்மத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? சொன்னார்கள், இன்ன உம்மத்தி குர்ரம் அரிஃப் உம்மத்தி குர்ரம் முஹஜ்ஜலீன மின் ஆசாரி வுது. எனது உம்மத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது தெரியுமா? அவர்கள் தொழுகைக்காக வுது செய்வதன் காரணமாக கையை கழுவும் போது முழங்கையை விட கொஞ்சம் கூடுதலாக கழுவினார்கள். வுது செய்யும் போது காலை கழுவும் போது கரண்டையுடன் நிறுத்தாமல் கொஞ்சம் கூடுதலாக கழுவினார்கள். அந்த இடங்கள் ஆபரணம் அணிவிக்கப்பட்டது போன்று மினுங்கும், அழுவலுக்கும். அந்த பிரகாசத்தை வைத்துத்தான் இவன் எனது உம்மத்தில் உள்ளவர் என்று நான் அந்த மஹ்ஷரிலே அறிந்து கொள்வேன். தொழாதவர் எங்கே வுது செய்ய போகிறார்? தொழுகை இல்லாதவர் எங்கே வுது செய்ய போகிறார்? மஹ்ஷரிலே இந்த உம்மத்தின் நபி, இந்த பூமியின் மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஹவுலுல் கௌசரிலே நீர் கிடைக்குமா? ஹவுலுல் கௌசரிலே நீர் கிடைக்குமா? நான் முஸ்லிமாக இருந்து என்ன பலன்? சஹாபாக்களுடைய அடையாளத்தை குர்ஆன் சொல்லுகிறது. சஹாபாக்களுடைய அடையாளம் அவர்களுடைய முகங்களில் சுஜூது செய்த அடையாளம் இருக்கு.
தொழாதவருக்கு என்ன அடையாளம்? இது எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய பாவம். ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல் கபாயிர் என்ற பெரும் பாவங்களை பற்றி எழுதிக் கொண்டு வருகின்ற அவர்களுடைய நூலிலே குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஒரு பெண் வருகிறார். சொன்னால், நபியே, ஒரு பாவம் செய்து விட்டேன், அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பும் கோரினேன், நீங்களும் எனது பாவம் மன்னிக்கப்பட அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். சையதுனா மூஸா கேட்கிறார்கள், வமா அஜ்னப்தி, என்ன பாவம் செய்தாய்? சொல்லுகிறார், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் கிடைத்த குழந்தையையும் எனது மானத்தை பாதுகாப்பதற்காக கொலை செய்தேன். அஸ்ஸானியத்துல் காத்திலா, கொலையாளியான விபச்சாரி. அதற்கு மூஸா சொல்லுகிறார்கள், நீ உடனே இந்த இடத்திலிருந்து வெளியேறிப்போ, நீ செய்திருக்கின்ற பாவத்துக்கு வானுலகில் இருந்து ஒரு நெருப்பு வந்து என்னையும் சேர்த்து எரித்திருமோன்னு பயப்படுகிறேன். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குகின்றார். கேட்கின்றார்கள், மூஸாவே, ஏன் அந்த பெண்ணை, தௌபா செய்த பெண்ணை ஏன் விரட்டினீர்? சொன்னார்கள், அவள் செய்திருக்கிற பாவம் அவ்வளவு விபச்சாரம் செய்தது போதா குறைக்கு குழந்தையை கொலையும் செய்திருக்கிறார். சொன்னார்கள், இவளை விடவும் கெட்டவன் இருக்கிறான். இவள் என்ற உலகத்தில மோசமானவன், இவளை விடவும் மோசமானவன் இருக்கிறாள். யார்? கடமையான தொழுகையை தொழாத, தொழுகையில் பொழுதுபோக்கு செய்கின்றவர், தொழுகையை நேரத்துக்கு தொழாமல் இருப்பவர், தொழுகையை விட தன்னுடைய உத்தியோகத்தையும் விவசாயத்தையும் குடும்ப நிகழ்ச்சிகளையும் தனது ஓய்வையும் விளையாட்டையும் கல்வியையும் படிப்பையும் மேலாக கருதுபவர்கள் இதை விடவும் மோசமானவர்கள் என்கிறார்கள். அதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஹாஃபிஸ் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் கபாயிர் இந்த சரித்திரத்தை பதிவு செய்கிறார். இது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ்வுடைய கோபம் வருவதற்குரிய, அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குவதற்குரிய முதலாவது காரணம். இந்த உம்மத்துக்கு இந்த ஆபத்தான ஒரு நிலைமை உலகெங்கிலும் ஏற்பட்டு எங்களுடைய நாட்டிலும் முஸ்லிம்களுடைய இருப்பையே கேள்விக்குறியாக்கும் சப்தங்கள் ஆங்காங்கே ஒழிக்க ஆரம்பித்திருப்பதனுடைய காரணிகளில் முதலாவது இதுதான். ஒரு ஆண் சொல்லும் இரண்டாவது ஒரு காரணியும் இருக்கிறது. அந்த காரணம் எது? அதுதான் முஸ்லிம்களுடைய உள்வீட்டு சண்டை. வெளியில் போய் சண்டை பிடிக்க தைரியமில்லை, உள்வீட்டிலே சண்டை பிடிக்க வீரர்கள் அதிகம் இருக்கிறார்கள். பிரிவினை என்பது இந்த சமூகத்தின் சொத்தோ என்று நினைக்கின்ற அளவுக்கு பிரிவினை வளர்ந்துவிட்டது. அண்டவர்கள் எல்லாம் பிரிகிறார்கள். அது ஒரு சாக்லேட் என்றது போல பிரிகிறது. உரப்பாக இருந்தால் ஒரு சாக்லேட் தொப்பிய வாய்ப்பு போடுவோமே, இது போல பிரிகிறது. ஒருத்தருக்கு ஒரு கருத்து பட்டுச்சா அவர் அந்த கருத்தை எடுத்துக்கொண்டு பிரிகிறது. பிரிவினை இது எவ்வளவு பயங்கரமானது தெரியுமா? உருவாக்கியவர்கள், அந்த பிரிவினைக்கு வெற்றித்தவர்கள், பிரிவினைக்கு காரணமாக இருந்தவர்கள் சில நேரம் தப்பிவிடலாம். அந்த பிரிவினையில் சிக்கிய பாலக குழந்தைகள் அந்த நாசத்திலே அகப்படலாம். வித்திட்டவர்கள் தப்பலாம். எங்கிலோ வீடுகளிலும் குடிசைகளிலும் வாழுகின்ற அப்பாவிகள் சிக்கலாம். எனவே பிரிவினையை முஸ்லிம் சமூகம் ஒரு நாளும் கைகட்டி பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. பிரிவினைக்கு உடனடியாக முற்றுப்புள்ளி வைப்பதுதான் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் உள்ளவர்களின் மன உணர்வு. பாவத்தை மார்க்கத்தில் ஒரு பகுதியை செய்து ஒரு பகுதியை விடுபவர்கள் கேவலப்படுவார்கள் என்றால் பிரிவினைக்குரிய தண்டனை என்ன? எதிரிகளுக்கு நாங்கள் காட்டிக் கொடுக்கப்படுவோம். முஸ்லிம்கள் பிரிவினைவாதிகளாகும் போது,
முஸ்லிம்களுக்குள் பிரிவரும் போது தானாக எதிரிகள் தைரியப்படுவார்கள். குர்ஆன் சொல்லுது, وَأَطِيعُوا اللَّهَ وَرَسُولَهُ وَلَا تَنَازَعُوا فَتَفْشَلُوا وَتَذْهَبَ رِيحُكُمْ فَاصْبِرُوا. அல்லாஹ்வுக்கு இதாத் செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவர் தூதருக்கு வழிபடுங்கள். சண்டை வேண்டாம், சண்டை வேண்டாம், அரசியலிலும் வேண்டாம், நிர்வாகத்திலும் வேண்டாம், மார்க்கத்திலும் வேண்டாம், குர்ஆனிலும் வேண்டாம், சுன்னாவிலும் வேண்டாம். இவைகள் பிரிவினைக்காக கொடுக்கப்பட்டதல்ல, ஒற்றுமைக்காக கொடுக்கப்பட்ட உம்மத்தின் சொத்துகள். அல்லாஹ் பிரிவினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான். பல தனாசம் பிரிய வேண்டாம். பிரிவினை என்ன செய்யும்? ஒரு சமூகத்தையே பலவீனப்படுத்திவிடும். பலவீனப்பட்டு போவீர்கள், கோழையாகுவீர்கள். இப்போதே ஒரு வகையான கோழைதான். ஆங்காங்கே முஸ்லிம்கள் பச்சையாக திட்டு தீர்க்கப்படுகின்றார்கள். தட்டி கேட்க முதுகெலும் உள்ளவர்கள் இல்லையா என்று கேட்கிறார்கள். எத்தனை அரசியல்வாதிகள், எத்தனை செல்வந்தர்கள், எத்தனை படித்தவர்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? நாங்கள் விட்ட தவறினால் எதிரிகள் வளர்த்திருக்கிறார்களே தவிர எதிரிகளுடைய இயற்கையான பணத்தினால் அவர்கள் உருவாகவில்லை. நாங்கள் விட்ட அந்த பிரிவினை என்ற பாம்பு எதிரியாக எங்களை வந்து குத்துகிறது. சேர்ந்திருக்கும் போது எந்த ஒரு பலம் இருந்ததோ, சேர்ந்திருக்கும் போது எந்தெந்த சாதனைகளை நிகழ்த்தினீர்களோ அந்த பலம் எல்லாம் பிரிவினையால் போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், பிரிகின்றவர்களே, அது எந்த தலைப்பில் பிரிந்தாலும் சரி, பிரிகின்றவர்களே, பிரிய முன்னால் ஏன் பிரிகின்றோம் என்று சிந்தனை பண்ணுங்கள். ஏன் பிரிகிறீங்க? ஒன்றோ யாரோ ஒருவரோட மனம் தாக்கிற மாதிரி பேசியிருப்பார், அல்லது உங்களுடைய ஒரு உரிமையை பறித்திருப்பார், அல்லது உங்களை மானபங்கப்படுத்தி இருப்பார். இதுதானே நீங்கள் பிரிந்து போவதற்கு காரணம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஏ முஃமினே, இதற்காக பிரியாதே, கொஞ்ச நாளில் அடித்து பொறுமையுடன் இரு, பொறுமையுடன் இரு. உம்மத்தும் பாதுகாக்கப்படும், கடைசியில் நீ வெற்றியும் பெறுவாய். பிரித்தால் நீனும் தாழ்ந்து போவாய், உம்மத்தும் சிதறி போகும். சஹாபாக்கள் ரொம்ப அழகாக இந்த முன்மாதிரியை காட்டினார். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி அக்காலத்திலே அரசியல் சார்ந்த சில சில பிரச்சனைகள் ஆங்காங்கே ஏற்பட்ட வண்ணம் இருந்தது. ஹஜ்ரத் முஆவியா என்ன செய்கிறார்கள்? தனக்கு பின்னால் தனது மகன் யஸீதை பொறுப்பாக நியமிக்கிறார். இந்த இடத்திலே சஹாபாக்களுக்குள் ஆராய்ச்சி ரீதியான சில முரண்பாடுகள் ஏற்பட்டது. ஹஜ்ரத் முஆவியாவுடைய பைஅத்துக்கு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போகல். முழு ஜனங்களும் மதீனாவிலே ஹஜ்ரத் முஆவியாவுடைய பயானுக்கு போயிருக்கிறார்கள். இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமருடைய மகன் அங்கே போகல. இவர் அங்க போகாம சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள போயிருக்கிறார். சஹீஹுல் புகாரில பதிவாகுது. ஹஜ்ரத் ஹப்ஸா கேட்கிறாங்க, நீங்க போகலையா? ஏன் நீங்க இந்த கூட்டத்துக்கு போகல? சொன்னாரு, நானும் ஒரு அமீருல் முஃமினீனுடைய மகன், எங்களுக்கும் இந்த ஆட்சியில் ஒரு இடம் கிடைக்க வேண்டும், எங்களையும் மதித்திருக்க வேண்டும். ஆனால் முஆவியா எங்களை மதிக்கிறதாக இல்லை, அதற்கு முஆவியா மதிக்கிறதாக இல்லை. அதனால நாங்கள் அங்க போறதுல அர்த்தமும் இல்லை. ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உம்மத்தில் உள்ள மூமின்களின் தாய்களில் ஒருவர், உம்மஹாத்துல் முஃமினீனில் ஒருவர், சஹாபா பெண்களிலே
ஹாஃபிலத்துல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்றவன், ஹாஃபிலத்துல் குர்ஆன் என்று அழைக்கப்படுகின்றவன் எவ்வளவு நிதானம் என்று பாருங்கள். தம்பிக்கு சொல்லுகிறார்கள், இப்னு உமர், கட்டாயம் நீ அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கத்தான் வேண்டும், நீ போகாமல் இருப்பது ஒரு பிரிவினையை உருவாகும். ஏன் அங்க வார மக்கள் கேட்பாங்க, இப்னு உமரை காணலே, ஏன் வரல? 10 பேர் அவருக்கு பின்னால சேர்ந்துருவாங்க, அது ஒரு கெல்சியா, அது ஒரு கட்சி. ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சகோதரியின் உபதேசத்துக்கு இணங்க ஹஜ்ரத் முஆவியாவுடைய இடத்துக்கு போகும்போது அங்கே பயான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்னு உமரை கண்டவுடன் ஆவேசப்பட்ட அமீர் முஆவியா ரொம்ப ஆவேசத்துடன் பேசுகிறார். இந்த ஆட்சியில் கணக்கு பங்கு வேண்டும் என்று சிலர் கத்திக்கொண்டு திரிகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கொம்புகளை காட்டட்டும், ஒரு பார்வை பார்க்கிறோம் அப்படின்னார். இப்னு உமரை குத்துறதுக்கு அப்படி சொல்றார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு தெரியும், என்னை குறிவைத்துத்தான் இவர் ஏற்றுகின்றார். மேலாடையை கலட்டி இடுப்பிலே கட்டி சண்டைக்கு தயாராகின்றார். இங்கே ஒரு பிரிவினையை உருவாக்குவோம், ஏதோ ஒரு பதிலை கொடுத்து ஒரு புரட்சியை கிளப்புவோம் என்று நினைக்கின்றார் சொல்லுகிறார்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. இருந்தாலும் இந்த புரட்சி இன்று புரட்சியாக இருக்கும், நாளை இரத்த கலரியாக மாறும். இதை நினைத்து உடனே சுவர்க்கத்தை நினைத்து இந்த பொறுமைகளுக்கு எல்லாம் தான் அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த பொறுமையுடன் இருந்து கொண்டே அல்லாஹ் ஃபித்னாவிலிருந்து எங்களை பாதுகாத்தான். பொறுமையுடன் இருங்கள். வெற்றி பெற்றவர்களுடன் இறைவன் அல்ல, பொறுமையாளிகளுடனே அல்லாஹ் இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவி பொறுமையாளர்களுடன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே ஒரு சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தும் முறையையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றான். சில சக்திகளை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். சில விடயங்களை தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் விசேடமாக கொடுத்திருக்கிறார். நபிமார்களுக்கு கூட கொடுக்காமல் பல விஷயங்களை அல்லாஹ் தன்னிலே மாத்திரம் வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் இல்முல் கைப் அல்லது ஹிதாயத் சொல்லுங்கள். ஒரு மனிதனுக்கு நேர்வழி காட்டுவது இது நபியுடைய கையில் கூட கிடையாது. அல்லாஹ் விரும்பியவர்களுக்கு மட்டுமே நேர்வழி காட்டுவான். இரண்டாவது, உள்ளங்களை ஒன்றுபடுத்துவது. உள்ளங்களை ஒன்றுபடுத்துவது மனிதனுடைய பணத்தால் சாதிக்க முடியாது, பேச்சால் சாதிக்க முடியாது, மாநாடுகளால் சாதிக்க முடியாது. அல்லாஹுடைய தௌஃபீக். அல்லாஹ் குர்ஆன்ல தனது ரசூலை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்த முயற்சித்தீர்கள். பூமிக்கு மேல இருக்கிற அனைத்து சொத்துகளையும் நீங்கள் செலவற்றிருந்தாலும் உள்ளங்களை உங்களால் ஒன்றுபடுத்த முடியாது. அல்லாஹுதான் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹுதான் உள்ளங்களை ஒன்றுபடுத்த வேண்டும். அதன் சொந்தக்காரன் ரப்புதான் என்பதை தனது ரசூலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறினார். இந்த ரப்பு ஒரு ஊரை ஒற்றுமைப்படுத்த வேண்டுமானால், ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்த வேண்டுமானால் அதற்குரிய வழிவகைகளையும் தன்னுடைய ரசூலுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். ஒரு ஊரை வழிநடத்துபவர் ஒரு ஊரை ஒற்றுமையாக பிரிந்து போகாமல் பாதுகாக்க நினைக்கின்றவர் 4 விஷயங்கள் மூலம் அந்த ஊரை ஒற்றுமைப்படுத்த வேண்டும், அச்சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். முதலாவது என்ன? சுருக்கமாக சொல்லதாக இருந்தால், முதலாவது விடயம் இனிப்பாக பணிந்து பேசப்படவர். இனிமையான பேச்சு உள்ளங்களை பிடிக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீங்கள் இந்த மக்களுடன் மிக மிருதுவாக நடந்து கொள்கிறீர்கள்.
நபியே, நீங்கள் கடும் வார்த்தைகளை உபயோகித்து கடின உள்ளத்துடன் வந்தால் வா, போனால் போவென்று நீங்கள் கதைத்திருந்தால் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு ஓடி இருப்பார்கள். உம்மத்து சிதறி இருக்கும். மிருதுவான பேசி எதிரியையும் நண்பனாக. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மதீனாவுடைய பஜாரிலே போய் கொண்டிருக்கிறார். ஷாம் பகுதியில் இருந்து ஒரு விவசாயி கோதுமை மாவை கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டிருந்தார். அந்த இடத்தை கடந்து சென்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டு சிலர் வார்த்தைகளை பேசினார்கள். என்ன, சுகமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய கோத்திர தலைவர் அவர் எப்படி இருக்கிறார்? அவருடைய சுக செய்தி என்ன? ஒரு 2 வார்த்தை. இத கதைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டார். அந்த விவசாயியின் உள்ளத்தில் இவரை ஒரு பொல்லாதவர், கெட்டவர் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த விவசாயி கிறிஸ்துவர் இவருடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டதென்றால், அவர்களுடைய ஊரில் அவர்களுக்கு விரோதம் பண்ணும் நான் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கும் போது இவர் வந்து என்னுடன் இவ்வளவு இனிப்பாக கதைத்து எங்களுடைய கோத்திர தலைவரையும் விசாரிக்கிறார் என்றால் அன்பில்லாமல் இப்படி செய்ய மாட்டார். பின்னால் ஓடி போகிறார். அதற்கு ரசூலிடத்திலே கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். சஹீஹ் முஸ்லிமுடைய விரிவுரையில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுகிறார், இவர் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு ஊருக்கு போகிறார். யாருக்கும் இவர் முஸ்லிமான செய்தி தெரியாது. தொழுகை நேரம் வரும்போது உது செய்து கொண்டு சொல்கிறார். மனைவி இதை கவனித்திருந்தார். அவளும் சிந்திக்கிறார், என்ன இவர் கைமுகம் எல்லாம் கழுகிறார், துணிகிறார், எழும்புகிறார், என்னோடு செய்கிறார். மனைவியின் தகவல் தான் அந்த கபீலாவினுடைய தலைவர் அப்துல் கைஸ், அவருடைய சுகம்தான் ரசூலுல்லாஹ் விசாரித்தார். தகப்பனிடத்திலே போய் சொல்லுகிறார், நல்லாக இருந்த மனிதன் இந்த எஸ்ரிபுக்கு மதீனாவுக்கு போய் வந்ததில் இருந்து கை கழுகிறார், முகம் கழுகிறார், என்னமோ துணிகிறார், எழுப்புகிறார், என்னன்னு புரியல, கேட்டு பாருங்க. அகற்று தன் மருமகனை கூப்பிட்டு விசாரிக்கிறார். இஸ்லாத்துக்கு வந்த செய்தியையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுக செய்தி விசாரித்த செய்தியையும் சொன்ன போது அப்துல் கைஸ் இஸ்லாத்துக்கு வருகிறார். அவருடன் சேர்ந்து 80 பேர் வருகிறார்கள். 2 வார்த்தை. 80 பேருடைய ஹிதாயத்துக்கு செலவழிக்கப்பட்டது 2 வார்த்தை தான். இனிப்பான பேச்சு. நபியை காண வேண்டும் என்ற துடிப்பிலே அங்கிருந்து ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வரும்போது அதற்கு ரசூலுல்லாஹ் மஸ்ஜிது நபவியிலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ரசூலை கண்டவுடன் கண்ட சந்தோஷத்தில் வந்தவர்கள் வாகனத்தை உட்கார வைக்காமல், பொறிகளை இறைக்காமலே புடித்த உடுப்புகளுடன் ஓடி சேர்ந்து ரசூலுல்லாஹ்வை முஆனகத் செய்கிறார்கள். ஆனால் தலைவர் அப்துல் கைஸ் அழகாக எல்லா வாகனங்களையும் புதிய இடத்தில் நிறுத்தி பொறிகளையும் இறக்கி குளித்து புதிய ஆடை அணிந்து அத்தர் பூச்சி அமைதியாக மஜ்லிஸுக்கு வருகிறார். அவரை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏ அப்துல் கைஸ், உங்களிடத்தில் இயற்கையான 2 நல்ல குணங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். அந்த 2 பண்பு தான், ஒன்று நிதானம், 2வது சகிப்புத்தன்மை, அல் இல்மு வல் அனாத். இந்த நிகழ்ச்சியை ஆதாரமாக வைத்துத்தான் அதற்கு ரசூலுடைய கபரை தியானத்தை செய்ய போகின்றவர்கள் குளித்து நறுமணம் பூசி அவர்கள் போக வேண்டும் என்ற ஆதாரத்தை முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாகும் இந்த ஹதீஸை மையமாக வைத்துத்தான் எடுத்திருக்கின்றார்கள். மிருதுவான பேச்சு, இரக்கமான பேச்சு, சாந்தமான பேச்சு ஒரு சமுதாயத்தை ஒரு அணியிலே திறக்கும். 2வது அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மன்னிக்கின்ற பழக்கத்தை கொண்டு வாருங்கள். இது பெரிய ஒரு பிரச்சனை. யாரும் மன்னிக்கிறதுக்கு தயாரில்லை, மன்னிப்பு கேட்கிறதும் இல்லை. மன்னிப்பு கேட்டால் அதை விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையும் இல்லை. முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய மிகப்பெரிய பண்புதான்
எந்த ஒரு காரியத்தையும் மன்னிக்கிறது மட்டுமல்ல, அதை மறந்தும் விட வேண்டும். நபியே, உங்களுக்கு தவறு செய்பவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள். இரண்டாவது பண்பு மன்னிக்கிறது. குறைகளை பாராட்டிக் கொண்டு போனால், முன்பு செய்த தவறுகளை திரும்ப திரும்ப பேசினால் பிளவு அதிகரிக்குமே தவிர ஒரு நாளும் சமூகம் ஒன்றுபடாது. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்த ஒரு சிறந்த பண்புதான், கெட்டவன் கண்ணுக்கு தெரியும் போது அவன் செய்த நலவை தேடுவார்கள். நாம இருக்கு மறுபக்கம், யாராவது ஒருத்தங்களை ஏற்றினா அவன் பட்டியலே தேடி எடுத்துவோம். அவன் அந்த ஆண்டு இப்படி செஞ்சான், இந்த ஆண்டு இப்படி செஞ்சான், பட்டியலை வாசிச்சிருவோம். சில நேரம் நோட்டீஸாக கூட வந்துருங்கள். ஒரு குறை செய்தவனை 100 குறையை வெளிப்படுத்துவது எங்களுடைய பழக்கம். ஜனாபே ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம். மிக கெட்டவனின் நல்லதை தேடுவார்கள். ஹயாத்து ஸஹாபாவில் இருக்குது, ஒரு ஜனாஸா தொழுவிக்கு கொண்டு வரப்படுகிறது. சஹாபாக்கள் தொழுகைக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் தொழுவிப்பதை அவர்கள் விரும்பல. எல்லோரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவன் ஜனாஸாவை தொழ வைக்கிறது உங்களுக்கே நல்லமை, இவர் அவ்வளவு கெட்டவர். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள்? அந்த மஜ்லிஸை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மனிதர் செய்த ஒரு நலவையிலும் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? யாரும் வாய் திறக்கல்ல. ஒரே ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்கு நாங்கள் ஒரு குழு போயிருந்தோம். ஒரு நாள் இரவு இவன் எங்களுடன் விழித்திருந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்கிறேன், அந்த ஒரு இரவு இவனை சுவர்க்கவாதியாக மாற்றிவிட்டது. தொழுகை நடத்தினார்கள். அவ்வளவு கெட்டவனில் இருக்கும் ஒரு நலவை தோண்டி பார்க்கிறார்கள் என்றால் சமூக ஒற்றுமைக்காக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காரியத்தை பண்ணியிருக்கிறார். பல சரித்திரங்கள் சொல்லலாம், நீண்ட நேரம் எடுக்கும். ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு தஆலா பத்ர் சஹாபி. இவர் மஸ்ஜிதுன் நபவியில முதல் சஃபில உட்கார்ந்தவர். ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல முன்னாலேயே சொல்லி இருப்பார். இவர் ஒரு லெட்டர் எழுதினார், கடிதம் எழுதினார் மக்காவுக்கு. அந்த கடிதத்தில் தகவல் கொடுக்கப்பட்டிருந்தது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை பிடிப்பதற்குரிய ஏற்பாடு செய்கிறார்கள், நீங்கள் விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள். சிஐடி வேலை பார்த்தார். கடிதத்தை 20 திரகம் சாரா என்ற ஒரு பெண்ணுக்கு கொடுத்து அவள் மூலமாக மக்கா காபிர்களுக்கு இந்த தகவலை அனுப்புகிறார். எங்களுடைய ரசூல் தொலை தொடர்புகளுடன் சம்பந்தம் உள்ளவர் அல்ல, வஹீயுடைய தொடர்புடன் சம்பந்தம் உள்ளவர். கருவி தேவையை இழந்துள்ளார். சையதுனா ஜிப்ரீல் இறங்குகிறார். யா ரசூலல்லாஹ், ரௌதத்து தாஹ் என்ற இடத்தில் ஒரு வியாபார கோஷ்டி போய்கொண்டிருக்கிறது. அதிலே உள்ள ஒரு பெண்ணிடம் கடிதம் ஒன்று இருக்கிறது, அந்த கடிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அலியுடைய தலைமையில் 4 சஹாபாக்கள் அனுப்பப்படுகிறார்கள். அந்த இடத்திலே பிடிக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய பொருள்களை எல்லாம் பார்க்கின்றார்கள். எங்கேயும் கடிதம் கிடைக்கவே இல்லை. சையதுனா அலி சொல்லுகிறார்கள், எனது ரசூல் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார்கள். நீ கடிதத்தை வெளியிலே தரவில்லையானால் நிர்வாணப்படுத்தியேனும் உன்னை நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது கொண்டையிலிருந்து கடிதத்தை எடுத்துக் கொடுத்தார். சொன்னால், நான் குற்றவாளிகள், நான் ஒரு தபால்காரன போன 20 திர்ஹத்துக்கு கடிதம் கொண்டு போன. கடிதத்தை கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியிலே வாசிக்கிறார்கள். சஹாபாக்கள் கொதிக்கிறார்கள். எங்களுடன் பொழுது எங்களுடைய சபையில் இருந்த இந்த ஹாத்திப் இப்னு அபி பல்தா எங்களை காட்டிக் கொடுக்கிறாரா? மக்காவை பிடிக்கின்ற பாரிய இந்த ராணுவ முயற்சியை காட்டிக் கொடுக்கிறார். இவரின் கழுத்தை மஸ்ஜிதிலே வெட்டணும். அதுல உமர் எப்படி கொதிச்சிருப்பாங்க? விடுங்க யா ரசூலல்லாஹ், இவனது கழுத்தை நாம் வெட்ட. அல்லாஹ்வுடைய ரசூல் நிதானமானவர். சொன்னார்கள், அப்படி அவசரப்பட ஒன்றுமே இல்லை. ஹாத்திபிடம் கேட்போம், என்ன காரணம்? ஹாத்திப் ஏன் இப்படி செஞ்சீங்க? யா ரசூலல்லாஹ், உண்ட மட்டும் விளங்க, நான் முனாஃபிகல். எனது உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முஹப்பத் அப்படியே இருக்கிறது. நான் கடிதம் அனுப்பின வேறொரு காரணம்.
நான் ஒரு முஹாஜிர், ஹிஜ்ரத் செய்து வந்தவன். எனது சொத்துகள், எனது குடும்பம் மக்காவிலே இருக்கிறார்கள். இங்குள்ள எல்லா முஹாஜிர்களுடைய சொத்துகளையும் உடைமைகளையும் அங்குள்ள மற்ற உறவினர்கள் பாதுகாக்கிறார்கள். என்னுடைய உடைமைகளை பாதுகாக்க ஆளில்லை. இப்படி ஒரு கடிதம் அனுப்பினால் தான் இந்த உடைமைகளை பாதுகாப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறார்கள்? அவ்வளவு பேரும் ஹாசிபை பிழை என்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூல் சதக ஹாசிப், ஹாசிப் சொன்னது உண்மை என்கிறார்கள். ஹஜ்ரத் உமருக்கு அதை ஜீரணிக்கல்ல. சொன்னார்கள், யார் ரசூல், என்னவாக இருந்தாலும் இவரது சுயநலத்துக்காக எங்களது மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கலாமா? விடுங்கள், முனாஃபிக்கை வெட்டுவேன். ஹஜ்ரத் ரசூலை பாருங்க. ஹஜ்ரத் உமர் என்ற அந்த கடுமையான கருத்துடன் இருந்த ஹஜ்ரத் உமர் ரசூலுல்லாஹ் எப்படி சமாளிக்கிறார்? தலைமைத்துவத்தின் அன்பு. சொன்னார்கள், உமர், நீங்க சிந்திக்கலையா? இந்த ஹாசிப் யாரு? பத்ர் சஹாபி. பத்ரில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் விசேட கவனம் செலுத்தி பார்த்து சொன்னார், பத்ரியங்களே, நீங்கள் இதற்கு பின்பு எதையும் செய்யுங்கள், நீங்கள் சுவர்க்கம் தான். இந்த சம்பவம் முழுமையாக சஹீஹ் புகாரியில் பதிவு செய்யப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் அழுது விட்டார்கள். ஒரு மனிதனுடைய குறையை மறைக்கும் பழக்கம் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் இருந்தது. அடுத்த பண்புதான், எங்களுக்கு தவறு செய்தவர்களை சந்திக்காமல் அவருடைய குற்றத்தை அல்லாஹ்விடத்தில் குறைப்பட்டு அவருடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்ற பழக்கம். நான்காவது தான், எல்லோருடனும் ஆலோசனை செய்வதை. ஒரு விடயத்தை யாருடன் ஆலோசனை செய்ய வேண்டுமோ அவர்களுடன் ஆலோசனை செய்வது. இந்த 4 பண்புகளும் நிச்சயமாக ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி ஒற்றுமையாக பாதுகாக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சமுதாயமாக இந்த சமுதாயத்தை மீண்டும் எழுச்சி பெற செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் இந்த உலகில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களில் ஹயாத்தானவர்கள், மௌத்தானவர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம்களை எங்கெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அகதிகளாக, விதவைகளாக, அனாதைகளாக இருக்கிறார்களோ, உனது அவசர உதவி அவர்களுக்கு கொடுப்பாயாக. சிரியாவிலும் மிஸ்ரிலும் ஏனைய நாடுகளிலும் எங்கெல்லாம் அப்பாவி முஸ்லிம்கள் ரத்தம் ஊட்டப்படுகிறார்களோ அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யஹூதி நசாராக்களுடைய சூழ்ச்சியிலிருந்து முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. இந்த நாட்டிலும் முஸ்லிம்களுடைய இருப்பை நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு சரியான தலைவர்களை நீ கொடுப்பாயாக. முஸ்லிம் சமூகத்துக்கு தகுதியான தலைமை பொறுப்பை தகுதியானவர்களுடைய கையிலே நீ கொடுத்தருள்வாயாக. முஸ்லிம்கள் அனைவர்களும் ஒன்றுபடும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. வேற்றுமைகளை கலைந்து அனைவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த உயர்ந்த கலிமாவுக்கு ஒன்று பெற்று நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மரணத்தை சந்திக்க எங்கள் அனைவர்களுக்கு கிருபை செய்தருள்வாயாக. ஆமீன்.